பட்டு புடவைனாலே அதுக்கான விலை மதிப்பும் வேல்யூவும் எப்பவுமே ரொம்ப அதிகம். ஆனா அந்த பட்டு புடவை நம்ம எப்படி இது பியூர் பட்டுன்னு கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை அது தங்க ஜெரி கலந்துருக்கு அப்படின்னா அது உண்மையாலுமே தங்க ஜெரி இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எல்லாத்தையும் தாண்டி பட்டு நெசவாளர்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னா, வியாபாரம்னு வந்துருச்சுன்னா அவங்களோட கஷ்டங்கள் என்ன, அதை எப்படி கடந்து வர்றாங்க? இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பட்டு புடவையோட உண்மையான ரேட்டு என்ன? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கான விடைதான் இந்த ஒரு வீடியோ. சோ வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. நான் உங்க மேகலா கண்ணன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் சேனல். சோ இன்னைக்கு நம்ம அருணா சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்க்கு வந்திருக்கோம். சார் கிருஷ்ண பகவான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். 31 வருஷமா வந்து இருக்கீங்க. இந்த கடையோட ஏஜே பாத்தீங்கன்னா 94 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு வந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. 5 தலைமுறை வந்து இப்போ இதோட பிரான்ச் இது வந்து 92ல ஓபன் ஆனது. 93 நான் கடைக்கு சேர்ந்தேன். ஓகே ஓகே 93 நான் வந்தேன். ஓகே ஏன்னா 2000ல அது நல்ல டிமாண்டா இருந்துச்சு. சரி, பட்டு ஷுரு பண்ணலாம்னு நான் பட்டு ஷுரு பண்ணோம். ஓகே ஓகே. இந்த பட்டுக்கு வந்து 2000 அந்த டைம்ல வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு, மார்க்கெட்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே, நாங்க ஷுரு பண்ணது 2000ல இருந்தா. சரி சரி, அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து ஃபுல் ரேஞ்ச் நல்ல பேர் வந்திருக்கு. சூப்பர். கஸ்டமரும் கூட எல்லாம் வந்து டிமாண்ட்ல தான் இருக்கு. நல்ல டிமாண்டா இருக்கு. அருணா சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் அப்படினாலே வந்து அது ஹோல்சேல் சில்க் சாரீஸ் ப்ரொவைடரா தான் வந்து மக்களுக்கு தெரியும் இல்லீங்களா? அது மட்டும் இல்லாம இங்க சிக்பேட்டுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாத்துக்குமே அந்த ஹோல்சேல் ரேட்ல நீங்க வந்து ஹோல்சேல் ரேட்னோட ஒரு ரீசனபிள் ரேட்னு சொல்லலாம். ஓகே ஓகே. ரீசனபிள்னா ஐட்டமும் நல்லா இருக்கும். கேரண்டீடு. ப்ளஸ் எங்களுக்கு வந்து 1932ல இருந்து எஸ்டாப்லிஷன் நம்ம கடை. ஓகே. அது தாண்டவம்ல. சரிங்க. அதோட கஸ்டமர் அப்படியே ஆட் ஆயிட்டே வரும். அது எப்படி ட்ரஸ்டா இருக்கா அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ சார் பட்டு புடவை உங்ககிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படிங்க பாருங்க. இந்த மாதிரி ஷுருவாகும். ஓகே. பட்டு புடவைல ஸோ இதுக்கெல்லாம் பட்டு புடவைல சொசைட்டி த்ரூ வரும். பட்டு புடவை ஏன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு சொசைட்டி என்று பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா அந்த இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தறிகாரும் அந்த சொசைட்டியில் ஐட்டம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. எங்களுக்கு ஒரு தறிகாருக்கு கிட்ட வாங்குறதோட ஒரு சொசைட்டியில் வாங்குற ரேஞ்ச் வெரைட்டிஸ் ஒரு கேரண்டி. இது பாருங்க, இது 5-6 இருக்கேன், ஒரு 480ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. பியூர் பட்டு புடவைக்கான பிரைஸ் வந்து 4800 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதுல வந்து பாருங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், பார்டர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு 4-5 விதமா பாருங்க. இந்த மாதிரி செக்ஸ் எல்லாம் ஒரே ரேஞ்ச் தான். இதுல வந்து கலர் செலக்ஷன் அதவே இருக்கும். சரி சரி. எத்தனை கலர்ஸ் இருக்கும் உங்ககிட்ட பொதுவா ஒரு டிசைன்ல? இதெல்லாம் ஒரு 10-15 கலர்ஸ் இருந்தது. இது சத்தத்துக்கு எல்லாம் 3-4. சரி, இப்போ பேசிக்கலி இந்த பட்டு நெசவாளர்கள் அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் அப்படின்னா அது எந்த மாதிரி விதத்துல ஏற்படும்? என்னன்னா பட்டு வேலை சடனா ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, பட்டு வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, இல்ல வீவர்ஸ்க்கு அவங்களோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா, அப்போ ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. பட்டு ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் ஆயிடும். வீவர்ஸ்க்கு எப்படியானா அவங்களோட பாருங்க, அவங்களுக்கு என்ன ஆகுனா வீவர்ஸ்க்கு லேபர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது வந்து எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. ஓகே. சோ பேசிக்கலி நம்ம இப்போ வந்து அந்த தங்கம் கலந்த பட்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கும் தங்க விலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்குங்களா. கண்டிப்பா. தங்க மிக்ஸ் ஆன புடவை ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து கோல்டு டச். கோல்டு டச். ஆமா. இது வந்து ஜெரி கோல்டு டச் 2 விதமா வரும். ஓகே. இது நீங்க ஒரு கல்லுல தேய்ச்சி பார்த்தாலும் கூட தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த புடவை வந்து டிசைன் இந்த மாதிரி இருக்கும். சொல்றேன், இது பாருங்க. இதம்மா தங்கம் இதெல்லாம் அப்போ. ஆமா ஆமா. தங்கத்துல டச் ஷுருவார ரேஞ்ச் இது. இது வர்ச்சு பார்த்தா இதே ஜெரி வச்சு நீங்க வர்ச்சு பார்க்கணும். அது வச்சு அந்த கல்லுல எப்படி தெரியுதுன்னா ஒயிட் அண்ட் எல்லோ கலர் மிக்ஸா தெரியும். ஸோ பேசிக்கலி கோல்ட் டச்ல வந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங் அந்த ஒரு 10,000 20,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் இது கொஞ்சம் ஹெவியான கோல்ட் டச். ஒன்னொன்னா உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அதாவது அந்த பிரைஸ் ஹைரார்கி மாதிரி. இப்போ பாருங்க, இதுவும் ஒரு ஹெவி கோல்ட் டச் உள்ள ஒரு சாரி தான். ஸோ இந்த சாரியோட பிரைஸ் என்ன சார்? 35. வெயிட் கனமா இருக்கு. 35,000 வருதான். ஸோ இது கம்ப்ளீட்டா சாரி முழுக்க இந்த பார்டர் மட்டும் இல்லாம எல்லாமே கோல்ட் டச், ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கோல்ட் டச் தான். ஸோ அடுத்ததா கோல்ட் டச்லயே 56,000 rupees ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சாரி இது பார்க்கலாம்.
ஆனா பேசிக்கலி கோல்ட் டச்னால எல்லாம் லாக்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா உங்ககிட்ட இந்த 50-30 ரேஞ்சிலே இவ்வளவு அழகழகான புடவைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு டிபெண்ட் கஸ்டம் கடை. புரியுது. டிபெண்ட் கடை. கடை மேல டிபெண்ட். ஏதாவது ஒரு சில்க் சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஹோல்சேல்ல உங்ககிட்ட வந்து வாங்கிக்க முடியுமா? வாங்கிக்கலாம் இல்லீங்களா? அந்த ஆப்ஷன் இருக்கு. அதான் சார் சொல்றாரு. சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இல்லாம ஒரு சில்க் சாரி பிசினஸ் அப்படிங்கிறப்போ, ஒரு சில்க் சாரி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து புரிய வச்சீங்க. அண்ட் எப்பேற்பட்ட கிராண்ட் சாரியா இருந்தாலும் அதுக்கான ஒரு பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறது நீங்களும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் ஒரு ஹோல்சேல் ரேட்ல ஒரு சில்க் சாரியோட பிரைஸ் எப்படி இருக்கும், அது வந்து இது காஞ்சிபுரம் கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்து வர வைக்கக்கூடிய ஒரு பட்டு புடவை. இந்த ஒரு அத்தாச்சி என்ன குறிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இதுல வந்து சில்க் மார் அத்தரைசேஷன் வந்து இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட. இந்த QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னா கடையோட அட்ரஸை வந்து அவங்க இது பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ராப்பர்லி லீகலா இத்தனை வருஷமா வந்து ஒரு அழகான வின்னிங் எம்பையரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க தாண்டவ முதலியார்ஸ். அதுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கக்கூடிய சேல்ஸ் பீப்புள் தான். ஸோ பெங்களூர்ல இருக்கிற மக்களே, நீங்க என்னைக்காவது ஒரு சில்க் சாரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல நீங்க ஒரு சில்க் சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல நான் வந்து ஒரு நல்ல ஹோல்சேல் சப்ளையர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அருண் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி, இவர் கேரண்டி, எல்லாரும் கேரண்டி. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகேமா.